புகழ்ந்து பாடி துதித்து ஆராதிக்க ராஜா. அப்பா அந்த நோக்கி பார்த்த தேவனாய் கர்த்தனை கிருபை செய்வீங்க ராஜா. அப்பா அந்த மாலை இரவை கூடுதல ராஜா. அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகமாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிவகாயனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா முடித்திலே வந்தது ஒரு போது நீங்கள் உடம்பே தழுவதிலே ராஜா. அப்பா நோக்கி பார்த்து உங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாள் ஒன்றில் வெட்டப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ராஜா. அப்பா நாள் வரைக்கும் ஒன்றில் வெட்டப்பட்டு போவாதபடிக்கு தேவ நீதிகளை நடத்தி வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே நாமத்தினால் பேசுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு சத்துருக்களோடு கூட போராடும்படியாகத்தான் நாம் பற்பலமான ஆவியை சுத்திரம் ஆவிகளோடு நமக்கு போராட்டம். அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறவங்க எவ்வளவு பேர் தோற்க நிறைய தோற்க ஆரம்பித்த நிறைய ஒரு தேவனுடைய பிள்ளையின் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்தோம் கூட பார்க்கறதுக்கு குறித்த ஒரு தெளிவே இல்லாமல் இந்த வசதி ஞாபகம் பண்றதா இருக்கு. நான் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தேவனுடைய சாயலா இருக்கிற தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அவிசுவாசிகளாய் இருக்கிற பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர்கள் மனதை மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற நிலைகள் தான் வேத வசனம் வெளிச்சமா இல்லாமல் மார்க் 16:17 மார்க் 16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், கற்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதித்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் இது யாரால் நடக்கிற காரியம்? இயேசுவை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் நாம் மூலமா நடக்கிறது. நமக்கு ஒரு பேர் விசுவாசி. நமக்கு எதை விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்து இருந்தால் இந்த காரியங்களெல்லாம் நம்ம உள்ளதான் கட்ட செய்யும் இல்லையா? எபேசியர் 6:12 நீங்க வாசிச்சீங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்ம எதிரி எங்க இருக்கோம்?
கவனிப்பா. எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்க. எல்லாரும் உட்காந்து ஏய் ஒரு ஜாயின் 6 வயசு தெரியும். எங்க போராட்டம் இருக்காங்க? பேருக்கு நம்மளை எச்சரிக்கிறேன். ஒன்றும் பேர் அண்ணி எச்சரிக்கிறாங்க. தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எத்திக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி யாரு கவனிக்கணும். எழுதுல வசனத்தை படிக்கணும். வசனத்தை படிக்கணும். சத்தம் நல்ல சத்தமா வெளியே வரணும். அதுதான் முதல் காரியம். முதல் ட்ரைனிங்கே அதான். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரியை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அது மாம்சமும் ரத்தமும் அல்ல. யார் நமக்கு எதிரிகள் இல்லையா? எந்த மனுஷன் எந்த மிருகமும் கிடையாது. யார் தான் நமக்கு எதிரி? எங்கதான் போராடி இருக்கிறோம் நம்ம? அப்படியே போராட்டம் எங்கதான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளும் சொல்றது போராட்டமா இருக்குப்பா. இன்னைக்கு கூட ஒரு பிரதர் போன் பண்ணிக்கிறது, அதுல ஒரே போராட்டம் ஒரே போராட்டம் ஒரே போராட்டம். தயவு செய்து கேட்பாங்க, தயவு செய்து கேட்பாங்க, தயவு செய்து கேட்பாங்க. என்ன போராட்டம்? எங்க போராட்டம்? யார் கூட போராட்டம்? சத்தியத்தை நீங்க சரியா அறியணும். நீங்க ஒரு காரியத்தை உங்களோட பேச போறீங்க. என்னன்னா தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பிள்ளைகளை தான் தேவன் நம்பியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பற்பல பிரச்சனைகளை சந்திக்கும். சில பேர் ஸ்டோருக்கு போறாங்க, ஸ்டோரினா சில பேர் அப்படியே ஒன்று போனா ஒன்று விழுந்து போறாங்க. அது பலவீனப்படுத்துறாங்க. சில பேர் சிந்தையில் அசுத்தம், இது இச்சைகளின் ஆவி. பல நிலையில ஒரு மனுஷனோட கூட இது ஒன்னா சேர்ந்து செய்யுது, சில தனித்தனியா வந்து போராடுது. ஒரு போராட்ட காலத்துல இருக்கிற மாதிரியே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. சில நேரங்களில் ஜெயிக்கிறோம், சில நேரங்களில் தோற்று போய் துவண்டு போகும். ஏன் வந்து யோவான் 5:19 அடிக்க பார்த்தீங்கன்னா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் இந்த உலகம் முழுவதும் பொல்லாதலுக்குள் பிறக்கிறது என்றும். உலகம் எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்க? யாருடைய ஆதரவு இருக்கு? சொல்லுங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் போதிக்கிற நேரம் நல்லது.
இன்னைக்கு சத்துருவனாவே நிறைய பேருக்கு பயப்படுறாங்க. சத்துருவை எதிர்த்து நிற்கிறதுக்குள்ள பயப்படுறதா மாதிரி பல காரியங்களை சத்திக்கலாம். ஏன்னா பிசாசை பிடிச்சவங்க பல பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தோன்னே பயங்கர ஊழலிடுவாங்க, சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க, கலந்துவாங்க. இவங்க செய்யறத வச்சு மற்றவங்களுக்கு பயந்துட்டாங்க. அசுருடைய முழு தந்திரமே மற்றவங்களை பயப்படுறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆளுமை அதிகாரம் நமக்கு சரியா தெரிஞ்சிச்சு. நீதான் இந்த உலகத்துல அநேக ஜனங்களுக்கு சுவை கொடுக்கக்கூடிய, நீதான் அநேக இருட்டு கிடக்கிற இந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் நீதான். அப்ப தேவன் நம்மை தான் பாவம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகும். ஆனா எத்தனை பேர் வெளிச்சம் கொடுக்கணும், எத்தனை பேர் மற்றவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு போராட்ட காலத்தில் பல பிரச்சனை, பல போராட்டம். ஒரு பக்கம் மாந்திரிகம் விழிசூரியம் சொன்னாலும் சில பேருடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இந்த ஆய்வுகள் தலையெடுத்து ஆடினாலும் ஆர்வம் கிடையாது. இதில் பாருங்க, போராட்டம் பண்ணி அவங்க வாழ்க்கையில பற்றி அப்படி தொடர்ந்து போயிருப்பாங்க. நமக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அவங்க வார்த்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசமாக பேச மாட்டாங்க, எதுதான் அவிசுவாசமாக பேசுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்நிலை சொல்லலாம் இல்லை, அவங்களை ஆழ்ந்து கொண்டு இருக்கிற ஆவி சோர்வின் ஆவியாது. சொல்ல ஒரு விசுவாசின்னு சொன்னா விசுவாசத்தை துறத்துனா இருக்கணும். ஏன்னா அவனுடைய எதிரி அவன் அதான் கவனிங்க. நான் இந்த ஒரு சொல்றேன், ஒரு சபைக்கு ஒரு போதகனாக இருந்து எனக்கு ஒரு சபையை கொடுத்தாலும் என்னுடைய ஊழியத்தில் சபையை சாராத எனக்கு அறிமுகம் இல்லாத ஏராளமான ஜனங்களை கர்த்தர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வர உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் பொண்ணு வரத்துக்கு விடவே மாட்டேன், வர முடியல அந்த பொண்ணால். அந்த அளவுக்கு விசுவாசனுடைய கிரியைகள். அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, யா கொண்டு வர முடியல. ஃபோன் பண்ணி அவன் காதில் வைக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தையும் கேட்ட அந்த சகோதரி யாரா இருந்தாலும் அவன் நம்ம எதுவும் எந்த சபையா இருந்தாலும் நாம நம்ம சகோதர சகோதரி. அப்போ தேவன் நம்ம குறிக்க ஒரு உத்தரவாதத்தை எதிர்பார்க்க அவங்க யார் அவங்க. இப்போ ஆண்டவத்தோட மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் கிடையாது. ஆனால் என்ன சண்டை போட்டுருக்கணும், என்ன போட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொண்டு இருக்கிற, அவங்களோட செயல்படுகிற, அவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற, அவங்களை அடகழிக்கிற அந்த அசுத்த ஆவிகளோடு கூட இன்னைக்கு நம்ம போராடுறதுக்கு நாம் இன்னும் அந்த மெச்சூரிட்டி வாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே யாராவது ஜெபிக்கிறவங்க தேடுறாங்க, இதை நான் பார்க்கல. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறத யார் மறந்து போறாங்க. தேவனுடைய பார்வையில வித்தியாசம் கிடையாது. என்னுடைய பார்வையில எந்த அளவுக்கு நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறா என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில வல்லமைகள் வெளிப்படாது. ஆனா இன்னைக்கு விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசம் தான் கிரியை செய்யுது, சந்தேகம் தான் கிரியை செய்யுது. இந்த சந்தேகம் என்ன பண்ணுதுன்னா சத்துருக்கு அது இடம் தந்துட்டார். தேவனுக்கு செயல்படுவதற்கு அனுமதி வரும். இன்னைக்கு சத்துரு சாத்தான்னு சொன்னாவே நிறைய பேருக்கு பயமா இருக்கு. சில பேர் அம்மா செய்தியை கேட்கறதுக்கு விரும்புகிறாங்க. நம்ம ரெண்டு பேர் நடுவில் தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் தேவனும் தேவதூதர்கள் கூட்டம், இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சேனைகள். நடுவில் தான் நம்ம ரெண்டும் ஆவிக்குரிய நிலை தான்.
அவங்க யாரு? ரெண்டு ஆகிடும். ரெண்டும் தேவனும் ஆவியா இருக்கிறார். சாத்தானா ஆவியா இருக்கிறார். இப்போ ஆவியா இருக்கிற இவங்களுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. ஒரு சரீரம் நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் உனக்குள்ள வரான். நீ அவனை எதிர்க்க முடியாதபடிக்கு அவனுக்குள்ள சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அவன் யாருக்குள்ள நுழையிறான்? இப்போ அவன் ஒருத்தனம் நுழையிறதுல ஒரு கூட்டமா நுழையிறான். இப்போ அப்படி நுழைஞ்சு என்ன பண்றான்னா அவனுடைய மைண்ட், அவனுடைய சிந்தனைகள், மனம் எல்லாவற்றையும் கண்வசப்படுத்தி அவங்க விரும்புகிறபடியெல்லாம் இல்லை, தாங்கள் என்ன விரும்புதோ அதன்படி அந்த மனுஷனை செயல்பட கீழே உருளனா உருவாங்க. துணிகிற கிழிச்சிக்கலன்னா ஐயோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே வெக்கமாகிடுமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு எஜமான் யாருன்னா இப்போ யாருக்கு அடிமைப்பட்டு போனாங்கன்னா சாத்தானுக்கு அடிமை. ஏன்னா அவனை எதிர்க்க முடியாதபடிக்கு அவன் அந்த சரீரத்துக்குள் நுழைஞ்சிட்டான்னா அவன் ஆட்கள் எல்லாம் கொண்டு வரான் இல்லையா? ஆண்டவர் ஒரு மனுஷன் பேரை கேட்டா லேகியம் சொன்னாங்க. லேகியம் சொன்னா 4500 6000 வரணும். ஒரு மனுஷன் எத்தனை பிசாசு இருந்தது? அப்ப அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கு? கொஞ்சம் உதாரணம் பண்ணிப்பாரு. அவன் வீட்டுல தங்கல, கட்டி வச்சாலும் கட்டி வைக்க முடியல, அவனை அடக்க யாராலும் முடியல. அவன் கல்லறைக்குள்ள ஓடி வந்தான், அங்க தன்னை காயப்படுத்திக்கினான், தன்னை கீறிக்கினான். எந்த மனுஷர்கள் எதிர வந்தாலும் அடிச்சு அவன் துவச்சி நாசம் பண்ணான். அவனை கண்டாதே அலர்னாங்க. ஏன்னா அவனை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாம இருந்தது. ஏன்னா அவனுக்குள்ள எத்தனை ஆவி லேகியம் இருந்தது. ஒரு பட்டாணி லோக பாஷையில் என்னது? ஒரு பட்டாளம், ஒரு தலைவன் இருக்கிற ஒரு கூட்டத்தினுடைய அளவு. ஒருத்தருக்கு எவ்வளவு இருந்தது இல்லையா? இந்த மனுஷனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருந்தது. இந்த மனுஷனுக்காக எவ்வளோ செயல்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டு இருப்பாங்க, எங்கெங்க போயிருப்பாங்க, யார் யாரையோ பார்த்து இருப்பாங்க. ஆனாலும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அந்த ஆவியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஆவியிலிருந்து அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்து அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இப்போ அவர் சொல்றாரு. மத்திய 28:18 நீங்க பார்த்தீங்கன்னா அப்பொழுது சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாரு? வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ கொடுக்கப்பட்ட அதிகாரத்தோடு கூடவே பரலோகத்துக்கு போயிட்டாரா? கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் தான் ஜனங்களுக்கு கொடுத்து போனார். நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருந்தது. இன்னைக்கு வரையும் நம்ம பரிதாபத்திற்குரியவர்களாகவே வளரணும். நிச்சயமா பரிசுத்தாவியான வேண்டும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால, பலத்தினால பராக்கிரமத்தினாலாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியும்னா நம்ம சொல்லுவோம் எல்லாம் நான் பரிசுத்த ஆவியானவராக நிரம்பி இருக்கிறேன். ஆனா என்ன செய்தோம்? செயல்பாடுகளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளில் ஒண்ணுமே. கவனிச்சு பாருங்க, கனவுல சொல்லி பயப்படுறவங்க எத்தனை பேர்? இந்த ஊழியத்தின் பாதையில நம்ம கடந்து போவதை பார்த்து பாம்பா வந்து பாருங்க, பாம்பா தோற்று கனவுல கூட அது யார விழுந்தது? மனுஷன அது இன்னைக்கு ஒரு ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு அவனுக்கு. ஆனா நமக்கு எவ்வளவு காலம் இருக்கு?
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களில நம்ம என்ன செய்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா என்ன செய்து சாப்பிட்டா நமக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஒரு காரியத்தை சீக்கிரம் ஆண்டவராக ஏற்றுக்கிறது அது லூக்கா 10 இந்த 16-17 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீசரை நோக்கி 16 லூக்கா 10 சீசரை நோக்கி ஒரு செவி கொடுக்கிறவன் சரி 17 வசனத்துக்கு வரும். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இப்படி அப்ப சொல்லியிருப்பாங்க. ஊழியத்துக்கு அனுப்புறாரு, 2 பேரும் போக சொல்றாரு, 70 பேர் போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? இப்போ ரிட்டர்ன் வராங்க, இப்போ ரிப்போர்ட் கொண்டு வராங்க. ஆண்டு என்ன பண்றாங்க? இது வரும்போது சந்தோஷம், நாமத்தினால விசாரிச்சது எங்களுக்குள்ள கீழ்படியுது. ஏன்னா அது வரல அவங்க பார்த்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அந்த கீழ்படியுத இயேசு கிறிஸ்து தன் அதிகாரமுள்ள வார்த்தையினால விசாரிக்கிற தொடக்கத்தை இந்த சீடர்கள் பார்த்தாங்க. இல்லையா? ஒரு வரிசு வியாதி உள்ள ஒரு பையனை பண்ணோம்னா அந்த சீடர்களால குணப்படுத்த முடியல. ஆண்டவர் கூட அவங்க கட்டிக்கல. இப்போ சொல்றாங்க எங்களுக்கு கூட என்ன பண்றது விசாரிச்சுங்க. ஆண்டவர் ஒரு ரகசியத்தை பேசுற 18 வசனத்துல நீங்க அதை பார்க்கலாம். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவதை கண்டார். எப்படி வந்தானா? எப்படி வந்தானா? மின்னலை போல சாத்தான் பூமியில விழுந்து போன சாத்தான் இனிமேல் நிற்க முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமேல் நிற்க முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமேல் நிற்க முடியாது. எப்படி விழுந்தானா? எப்படி விழுந்தானா? அவன் விழுந்துட்டான். உங்க பெயரெல்லாம் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில். இப்ப எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க என் பேரு ஜீவ புஸ்தகத்தில்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? எரேமியா 17 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்பட்டபடி புழுதியில இருக்கா? வேற எங்க இருக்கு? இஸ்ரவேலின் நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள ஊற்றாகிய தண்ணீர்கள் ஊற்றாகி கத்தரை விட்டு விலகல் போனபடினால் உம்மை விட்டு அவன் எல்கேஜி படிக்கிற பசங்க மாதிரி படிக்கிற ஒரு வசனத்தை எப்படி படிக்கிறது ஒன்றும் உங்களுக்கு என்ன பண்ணல. படிக்க சொன்னா அது தலை குடிச்சிக்கிட்டு ரொம்ப கிருபையில தாங்கிட்டாங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற அனைவரும் வெட்கப்படுவார்கள். ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய
அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியா உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் எங்க எழுதப்படும்? யாரை விட்டு விலகிறவங்க? அப்போ கர்த்தரை அங்கி இருக்கிறவங்க, கர்த்தரை தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், தன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றவர்கள், செடியாகிய திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் குடியாக இணைக்கப்பட்டவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக. யார் பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் சர்வ சாதாரணமாக விசுவாசம். இதை விட வெளிப்பாடு என்ன தரணும்? இப்போ உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க உங்க பேர் எங்க இருக்கு? நீங்க இப்படி நான் கேட்கிறேன், அப்படி சொன்னா அதுக்கு தெரியல. நீ நரகத்துக்கு போறாங்களா பரலோகத்துக்கு போறாங்க? பரலோகத்துக்கு போறாங்கன்னா விசுவாசத்தை துரத்தணும். விசுவாசத்தை கண்டு பக்கமா போற ஆளுகளே விசுவாசனுடைய கிரியைகளை பேசி 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 என்ன பண்றதுன்னே தெரியல, பார்த்து என் ஆசை எதுன்னே தெரியல, இப்படி புலம்புற ஆளுகளே. யாரை கண்டா யாருக்கு பயம்? சத்துருக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்குன்னா, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னா அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள் தேவன் யாரை வச்சிருக்கிறான்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க தான் வச்சிருக்கிறாருன்னா, நீங்க ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் பரலோகத்துக்கு போவேன்ற நிச்சயம் எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்ப பிசாசின் கிரியைகளையும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு காரணம். அப்ப உங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்திருப்பாங்கன்னா, அந்த வல்லமை உனக்குள்ள செயல்படுமானால், நம்மளை சுற்றிலும் எத்தனை விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை பிரச்சனை மத்தியில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு விடுவிக்கிற ஒரு விடுதலின் ரட்சகராக யார் செயல்படுறது? யார் செயல்படுறது? கவனிங்க, அனுப்புகிறார் முதலே வானத்தின் பூமியில் எனக்கு சகல அதிகாரங்களும், அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தான் கொடுத்தாரு. இந்த அதிகாரத்தை வைத்து நாம் என்ன செய்வோம்? லூக்கா 10:19 நீங்க பாத்தீங்கன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை கொஞ்சம் கவனமா செஞ்சீங்க. தேவன் என்ன கொடுக்கிறாரு? ரெண்டு காரியம் இந்த வசனத்துல, ரெண்டு காரியம் இந்த வசனத்துல இருக்கு. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சர்ப்பங்களையும் தேவைகளையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறாரு, மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால என்ன ஏன் அதை பார்த்து இதோ சர்ப்பம் தேர்தலை விதிக்கும், சர்சருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் அது கொடுத்த எல்லாத்தையும் மேற்கொள்ளும். ரெண்டாவது சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த நம்ம. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் 23:20 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை.
இதுல ரெண்டு காரியம் சொல்ற. ஒரு யாக்கோபு இருந்தாரு, அதே வசனத்தை இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் இருந்தாரு. நீ யாக்கோபா இஸ்ரவேல்? நீ யாக்கோபா இருந்தாலும் கூட யாக்கோபு தேவனாலே முன்குறிக்கப்பட்டது. பிறக்கிறதுக்கு முன்னதாகவே தேவன் சொன்னார், ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன். நன்பின தீவன ரெண்டும் அறியாத அந்த காலகட்டத்திலே குழந்தைகளிலே கருதிய தேவனுடைய முன் தெரிந்து கொண்டதின்படி யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் செயல்படாது. அப்போ அந்த யாக்கோபு என்ற எத்தனை நிலையில மாற்றி மனம் திரும்பி இஸ்ரவேலாய் வந்த தேவனுடைய பிரபுவா பாருங்க, எந்த மனுஷனுக்கு விரோதமாக சொல்லக்கூடிய குறி சொல்லுகிற வார்த்தையும் அவர் சேதப்படுத்த முடியும். அப்ப தேவன் தெளிவா பேசுறது. நமக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும்? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு எல்லாம் ஒரு குடிக்காரன் வீட்டுல இருந்தானா இப்போ அவன் எப்போ வருவானும் பயம் இருக்குது. ஏன்னா அந்த குடிவெறி நாள் தாறுமாறுகிற நாள் அதெல்லாம் பண்ண குடிச்சு வெறுத்தி வாங்கி எடுத்து வீட்டை நாசப்படுத்தி அது கலகப்படுத்தி இருக்கிற பொருட்கள்லாம் உடச்சி அது தாறுமாறாக. ஆனா அதுக்கு என்ன பேரா? தாறுமாறுகளின் ஆவி. இந்த ஆவி கிட்ட போராட மாட்டாங்க. எதை பற்றி பயம் இருக்காங்க? அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாத எந்த மனுஷனையும் எதையும் சாதிக்கவே முடியாது. உலக பிரகாரமான காரியங்களை நீங்க பார்த்தாலும் ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன் ஒரு சூப்பர்வைசரா ஒரு கம்பெனி ஒரு ஆபீஸ்ல இருக்கிறான்னா 50 வயசு ஆளை வேலை வாங்குவாங்க. ஏன்பா என் புள்ள மாதிரி இருக்கிற என்ன போய் வேலை வாங்கணும்னு கேட்க முடியுமா? ஏன் அவனுக்கு வயசுல ஏன் அவன் போய் மேல எடுத்து ரிப்போர்ட் பண்ணணும் நடத்தி அவன் சின்ன வயசா இருந்தாலும் அடுத்தவங்களை கீழ்படுத்தலைன்னா வேலை வாங்கவே முடியாது. அப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி கீழ்படுத்த தெரியாத ஒரு மனுஷனால ஆளவே முடியாது. ஆண்டவர் அதிகாரத்தை தான் ஒண்ணு தர தேவனுடைய வார்த்தையில வகமை இருக்கு. ரெண்டாவது அது ஒண்ணு சேதப்படுத்தவே மாட்டார். அப்ப அதிகாரத்தை கொண்டு அதை கீழ்படுத்தி அதை ஆளக்கூடியவங்க யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்யணும். ஆனா எத்தனை பிள்ளைகள் செய்யறாங்க? எத்தனை பேர் கவனிச்சு பாருங்க. ஆவினை நினைச்சு பேச சொன்னா பேசுவாங்க. நவமான பாஷைகளை மட்டும் பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நவமான பாஷையை பேசலன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியானவர் உன் மேல வந்திருக்கிறார் தான் அர்த்தம். தேவனுடைய ஆவியானவர் மேல வருவாரானால் நீ விசேஷித்த ஆளா சாதாரண ஆளா? தானே. இப்ப நீங்க வேதத்துல பார்க்கலாம், நியாயாதிபதி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா சிம்சான கல்வி பார்க்கலாம். நான் சொல்லுவேன், சிம்சானா கட்டப்பட்டிருப்பாங்க. புது கயிறு போட்டு என்ன பண்ணுவாங்க? கட்சி பெரிய கையில ஒப்பு கொடுத்ததுக்காக கட்சி வைப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க, சிம்சோனே பெரியவர்கள் மேல வராங்க சொன்ன உடனே அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். கட்டப்பட்ட கட்டனா ஒரு நூல் அறக்கிற மாதிரி கட்டுகிறது. எப்படி போச்சு? எப்படி அர்த்தம்? ஒரு பெரிய ஸ்ட்ரைன் பண்ணி எல்லாம் இருக்குல்ல, சாதாரண ஒரு நூலை குடிக்கு போடுற மாதிரி என்ன பண்ணிட்டான்? அப்போ சாத்தானுடைய எப்படியாப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மேல அசைவாடுவாரானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் அது எப்படியாப்பட்ட நிலையை அறுபட்டு போனோம். இன்னைக்கு தலை நிமிர முடியல, குடும்பத்துல கட்டுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லா இல்லை, ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு குழந்தை கிடையாது. இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல. ஆனா ஒரு போராட்ட காலத்துல ஒண்ணும் கிடையாது. ஆனா தாவீது சொன்னான், என் கையை கோர்க்கும், என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். யாரா மாறணும்?
ஒரு யுத்த மனுஷர்களாக மாறி நமக்கு மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்த ஏராளமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்றது தான் தேவனுடைய விருப்பம். ஒன்னும் சேதப்படுத்தாது. நான் தைரியமா சொல்றேன். 35 வருஷத்துக்கு மேல இந்த ஊழிய பாதையில ஓடின்னு இருக்கிறேன். எத்தனையோ பைத்தியங்கள், எத்தனையோ மாந்திரிக சூனிய கட்டில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ப்ரேயர் வந்து முதல்ல நைட் ப்ரேயரா நடந்த காலம். அந்த சின்ன அந்த பிரைமரி இருந்தது, 1000 பேர் குரூப் வரல, கீழ்கட்டு அங்கதான் நடந்தது. அது நைட் ப்ரேயராக அங்கே நடந்தது. எனக்கு ஒன்று தெரியும், அந்த நைட் ப்ரேயரில் பங்கெடுத்த ஏராளமான ஜனங்கள் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. கஷ்டமான சூழ்நிலையில் வந்தவங்கலாம் நல்ல நிலைக்கு போனாங்க. ஏன்னா அவங்க விரும்பி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் இருக்கு, நம்ம குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை கட்டுகள் உடைக்கப்பட முடியாமல் இருக்கு, எத்தனை தடைகள் இன்னைக்கு வரை தடை 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 கொஞ்சம் கூட மேலே வர முடியாத நிலை எவ்வளோ இருக்கு. இது எப்போதான் நீங்கும், இது எப்போதான் உடையும், இதுக்கு யார் என்ன பண்ணுறது? அப்போ தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை வச்சு, தேவன் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிற அதிகாரத்தை வச்சு செயல்பட வேண்டியது நானா, வேற யார் யாரும் செயல்படணும்? இப்போ செயல்பட்டு இருப்போமானால் ஈஸியாக இருந்தது. செயல்படாத நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 91:13 என்ன சொல்றாங்க? சிங்கத்தின் மேலும் நீ என் காவின் மேலும் நீ நடந்து சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் வீழ்த்து போடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் தாத்தாக்கு ஒரு பேர் கர்ப்பிக்கிற சிங்கம் போல. அது என்ன பேர்? என்ன வேஷம்? நீங்க நெஜத்தை விட வேஷத்துக்கு தான் நம்ம பயப்படும். தேவன் சொல்றாரு, ஒன்று இதை விட பெரிய வாக்குதத்தை என்ன வேணும்? ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டம் பார்த்தீங்கன்னா முதல் ஊழியத்தில் எனக்கு தோல்வி. முதல் ஊழியத்தில் ஒரு வாழ்வு பெண் விசாரணை பிடிச்ச கட்டில் ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணை துரத்துக்கிறதுக்கு எங்களால் முடியும். என் கூட இருந்த ஒரு தம்பி அதை அடிச்சு, ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், அவன் சொந்தக்காரன் ஒரு அதற்கு பேசாமல் ஆயிடுச்சு. என் ஊழியத்தை அதோட நிறுத்திக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி தேவ சமூகத்தில் தேவ பாதத்தில் ஒரு தம்பி அழுது, ஆண்டவரே ஏன் நீங்களா? ரகசியம் ஆண்டவர் நடந்த சம்பவம் சொன்னாரு, மகனே கண்களை மூடி நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச. கூட இருந்த ஜனங்களெல்லாம் அந்த சாத்தானையே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சாத்தான் தன் கண்களை உருட்டி நாக்கை நீக்கி இருந்த ஜனங்களெல்லாம் பயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோத்திரங்களை பண்ணாங்களே தவிர அவன் விசுவாசத்தில் அது தெரியல. பயத்தினால அவன் என்ன பண்ணாங்க? பயம் இருக்கிற இடத்துல என்னால் செயல்பட முடியாது, தோற்று போனதுக்காகவே காரணம். மறாநாள் ஒரு ஊழியத்தில் ஒரு அசுத்தாரியை கட்ட தொடர்ந்து ஆரம்பித்தார்.
இன்னைக்கு வந்து எத்தனையோ கணக்கே வழக்கில்லாத ஆவிகளை தொடர்பு இத்தனை வருஷங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு மட்டும்தான் கிருபையா? உங்களுக்கு செய்வார் இல்லையா? எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு தேவைகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பயத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் மரணமா வாழ்வா சாவா என்ற நிலையில எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு உத்தரவாதம் யார் உத்தரவாதம்? அப்ப தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு நாம கை கொள்ளுகிறோம் என்பது பொறுத்து தான். ஆண்டவர் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னா இப்ப சேதப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார் இருக்கு? இப்ப அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணுங்க? நம்ம பாருங்க, ஒரு குடும்ப காரியத்தை எடுத்துங்க. இப்போ மனைவி நடத்த நான் புருஷன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, ஏமா இன்னைக்கு செலவு பார்த்துக்க, இன்னைக்கு 2 நாள் பார்த்துக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க, 2 நாள் நான் கொஞ்சம் வெளியே வேலை எடுத்து போயிட்டு வந்துடுறேன், 2 நாள் என்ன பண்ணுறேன், 2 நாள் போயிட்டு வந்துடுறேன், வேலை என்ன என்னாச்சு? 2 நாள் கொடுத்து எங்கேருந்து பார்த்துக்கிறேன் போயிட்டேன். இப்போ 2 நாள் கழிச்சு வரும்போது உன் மனசாட்சி இருந்தா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உனக்கு எதிரியா பொண்டாட்டி போட்டீங்க, பட்டினியா கிடக்குறையா நான் சொன்னா என்ன சொல்றது? நீ பட்டினியா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே உனக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. அந்த 1000 ரூபாய் செலவு தெரியும் பண்ண தெரியாத உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு சாதாரண தலைவலி போகிற ஒரு அற்புதம் நடந்ததுன்னா பெரிய கேன்சர் வியாதி நீக்கிறது தேவன் பயன்படுத்த. நமக்கு தான் வியாதிகள் பெருசா இருக்கு, தேவனுக்கு எல்லாமே லேசாங்க. அப்ப தேவன் நம்ம கொடுக்குற அதிகாரத்தை இன்னைக்கு அப்படியே சேர்த்து வச்சுக்கிறோமா, அதை செலவு பண்ணி அதை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொள்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனசு இதை என்ன பண்ணல, நிறைய பேர் என்ன செய்யல. 3 காரியங்களை கத்த என்ன பண்றாரு? இன்னைக்கு என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆளுகை ஒரு காரியம், அதிகாரத்தினால ஆளுகை கொடுக்கிறாரு. ஆளுகையோடு கூட அதிகாரம் வல்லம். ஆளுகை, அதிகாரம், வல்லம். இந்த 3 காரியமும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியம். 3 காரியம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியம். அந்த 3 காரியத்தை பயன்படுத்துவதற்கு அவருடைய நாமத்தை நமக்கு வைத்திருக்கிறது. நமக்கு யாருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு? கர்த்தருடைய நாமம் நமக்கு இருக்கு. 2வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்கிறது. 3வது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இத 3ஐயும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களானால் என்ன பண்ணலாம்? சாத்தானை விட நீங்க தான் பெரிய பலசாலியாக, பராக்கிரமசாலியாக, நீங்க அநேக ஜனங்களோடு இயேசுவின் நாமம் மையப்படக்கூடிய இரட்சகர்களாக நீங்கள் செயல்பட முடியும் என்பதுதான் தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி தன் வசனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற சார். என்ன பண்ணுங்க? நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் உங்களை போல விசுவாசிகளாக இருக்கும்போது பெராக்கா ஊழியங்களுக்கு நாங்கள் போவோம். இங்கேருந்து தேடிட்டு போவோம். 10 நாள் முகாம், 10 நாள் வீட்டை விட்டு எங்கே போயிருக்கோம். அப்போது கடைசி 10வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி தலைமையில கையை வச்சு அந்த 1 நிமிஷம் தான் கையை வைப்பாங்க. அது எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டாது. அப்போ என்ன ஜெபம் பண்ணுறாரு எஸ்ஐக்காரன் தெரிஞ்சது கேட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா வயசான மேலே கூட அவரை அண்ணா கூடுவாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்கிறது எனக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படி சொன்னார். மேலே என் கையை வச்சிருக்கு. எதையோ ஒரு காரியத்தை கர்த்தர் வந்து செய்வார். வீட்டுக்கு போகும்போது போனதுக்கு அமைதியாக வீட்டில் உட்காந்துறாரு. ஊழியத்துக்காக ஜனங்களை தேடி நீ வெளியே போ, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். பிரச்சனை இருக்கிற ஜனங்களை தேடி
யார் தான் போனோம்? யார் தான் போனோம்? நீ வெளியே போயிருப்பார், ஏராளமான ஜனங்களை நீ சந்திக்கலாம். நீ ஒரு முறை அவளை சந்திச்சினா அடுத்த முறை உனக்காக எதிர்பார்த்து காத்து இருக்கிறதுக்கு ஏராளமான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க? உங்க கூட பேசினா எனக்கு நல்லா இருக்கு, உங்க கூட பேசினா எனக்கு ஆறுதலா இருக்கு, நீங்க ஜோமன்னா எனக்கு விடுதலையா இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய நிறைய ஜனங்களை ஊழியத்தில் பாதையில பார்க்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற ஆளே நம்மளை மதிக்காம இருக்கிறோம், ஒருவேளை நம்ம வீட்டில் நம்முடைய பேச்சு எடுப்படாம போனான். ஆனால் வெளியே ஏராளமான ஜனங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதுதான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற சத்தியம். ஆனால் இன்னைக்கு தேடி போறவங்க யார்? யார் போறாங்க? யார் போறாங்க? பயம் 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 பயம். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னொரு வார்த்தையை அவர் உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க. மத்திய 21:44 பார்த்தீங்கன்னா, கல்லின் மேல் விழுகிறவர், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ, இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இந்த வசனத்தை நல்லா வீட்டில் போய் தியானம் பண்ணி என்ன சொல்றாரு? அது கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். எந்த கல்லு? தைரியமா பேசு. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்க. வேற எந்த சபையிலையும் நீங்க பேசுறதுக்கு அளவிலே கிடையாது. எந்த சபையும், சின்ன சபையா இருக்கட்டும், பெரிய சபையா இருக்கட்டும், இங்க பேசுற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன். நீ எங்க பேசு. இப்ப இந்த வசனத்தை இருக்கு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது யார் மேல விழுமும் அவனை நசுக்கி போடும். எந்த காலம் சொன்னாரு? கண்ணு நீங்க தான். அந்த கல்லை யாரு? அப்ப யார் மேல விழுந்தாலும் நாம என்ன பண்றாங்க? அவங்களே நம்ம மேல மோதினாங்க. யார் நொறுங்கி போவாங்க? பேதுரு சொன்னார் இல்லையா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு என்று அழைக்கப்பட்டாய். பேதுரு என்றால் பாதர். இந்த கல்லின் மேலதான் என் சபையை கட்டுச்சு. இந்த கல்லின் மேலதான் கல் யாரு? பேதுரு தான். இப்ப இந்த கல்லின் மேல மோதுகிறோம்னு சொன்னார். எந்த கல்லை சொன்னார்? நம்மளதான் சொன்னார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மேல கர்த்தர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ற, ஒரு கல்லுக்கு தகுந்ததான பலன் தேவன் எங்க தர. அவங்களே விழுந்தாலும் மோதனாலும் நாமளே விழுந்தாலும் நஷ்டம் நமக்கு அவங்களுக்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சில நேரங்களில் நம்ம பொறுமையா போறோன்றது பயத்தினால இருக்கிறேன். பயத்துக்கு நமக்கு தூரம் அதிகம். ஏன்னா மற்றவங்களை பயப்படுத்தியே வாழ்ந்தவங்க நம்ம. இன்னைக்கு யோகியம்னு போல நம்ம உக்காந்துருந்தா நான் யோகியம் கிடையாது. ஒரு நாள் பக்கா யோகியன இதை நான் எங்கேயும் சொல்றதுக்கு வைக்கலாம் பட மாட்டேன். ஆனா இன்னைக்கு யோகியதை போல உக்காந்து இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் நம்ம மேல வந்ததுனால உட்காந்துருக்க. அவர் தான் சொன்னாரு, நீ கல்லா இருக்கிறப்ப இந்த கல்லின் மேல மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது யார் மேல விழுந்தாலும் அவரை நசுக்கிடும். விழுந்தாலும் இன்னைக்கு மோதனாலும் நஷ்டம் யார் தான்? இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க?
எங்க பெற்றுறாங்க? கவனி, உன்னை கிறிஸ்துவுக்குள்ள தேவன் பெற்றிருக்கிறார். ஒரு நாளும் தோல்வியை காண மாட்டேன். ஒரு நாளும் நீ தோல்வியை காண மாட்டேன். பல விதமான போராட்டத்தில் சத்துருவனுக்கு எதிராக நின்னாலும் ஒருவேளை வறுமையை கொடுக்கலாம், ஃபைனான்ஸில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், சரீரத்தில் சுகவீனத்தை கொண்டு வரலாம், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணலாம், பலவிதமான நெருக்கங்கள் வரலாம், இச்சையின் ஆவிகள் நம்மளை தாறுமாறாக நடத்துகிறதுக்கு பயன்படுத்தலாம். எப்படியாப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய நிலையில இருந்தாலும் கூட நீ கிறிஸ்துவுக்குள் காணப்படுவாயானால் இத்தனை சத்துருக்களையும் நீ கட்டாயம் செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன 2:14 அதுதான் அந்த வருஷம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றித்திறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிவில் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றித்திறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து படைக்கிறதுக்கு ஜனங்கள். கடந்த நாட்டில் ஒரு சிஸ்டருக்கு வந்தாங்க. அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. பாத்தின் போடுறோம் பாஸ்டர், அதனால் என்னால் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், தூக்கமாக இருக்கு. என்ன சொன்னாங்க? என்ன வருது அவங்களுக்கு? தூக்கம் வருது. பற்பல பிரச்சனைகள் அவங்கள பாரப்படுத்துது. அது சோம்பி காண்றதுனால அவங்க சோர்ந்து போகிறாங்க. அவங்க யாரா போயிடுறாங்க, சோர்ந்து போகிறாங்க. இடத்துல அப்போ சோர்வு ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். ஆனால் என்ன பண்ண முடியல, இது மேற்கொள்ள அவங்களால அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்த ஜெபமானங்க பார்த்தோன்னு வந்தாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல. சில பேருக்கு பைபிள் எடுத்தால் தான் தூக்கம் வருது. சில பேர் பைபிள் எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா தான் நான் ஃபோன் கால் வரும். எங்களுக்கே வந்துட்டாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுற நேரத்தில் வந்துச்சுன்னா 2 ஃபோன் காலாக வரும். அப்போ தடைகளை கொண்டு வருவதற்கு எல்லாம் இப்போ ஆனால் தடைகளை நீக்கி கொடுவதற்கு தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமைனால கவனிங்க, அபிஷேகம் தான் அவனை வேறுபிடித்து காண்பிக்கும். அபிஷேகம்னா வெறும் பேச்சில் கிடையாது, வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு போனால் போராது. அந்நிய பாஷைகளை நீ தேவனுடைய எல்லா வரங்களையும் வண்ணமையிலும் சுதந்திரத்துக் கொள்வதற்கு, தேவனோடு கூட அதிகமாக நெருங்கி போவதற்கு இது உனக்கு ஒரு வழிக. இது உனக்கு வழிக. ஆனால் நீ எங்க நெருங்கி தேவனிடத்துல போவாயானால் நீ எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு சாதாரண நிலையில ஆண்டவருக்குள்ள வந்த போது சராசரி மனுஷனாக தான் நான் ஆண்டவருக்குள்ள வந்த ஒரு பெரிய பராக்கிரமங்களை செய்கிற மனுஷனாக தான் நான் இல்லை. பிசாசுகளை கண்டா எனக்கும் ஆரம்பத்தில் பயம் இருந்தது. தேவனுடைய வார்த்தையில வளர 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 ஒரு விசுவாசம் எனக்குள்ள வளர ஆரம்பிச்சுது. ஒரு ஏக்கம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சு. ஆண்டவரே, எத்தனையோ காலங்கள் நான் வீணடிச்சிட்டேன். எத்தனையோ காலங்கள் உண்மை அறியாமையிலே நான் வாழ்ந்துட்டேன். எத்தனையோ காலங்கள் ஆண்டவரே யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அந்த காலங்கள் போயிடுச்சு. இப்போ உம்மால நான் அறியப்பட்டிருக்கிறேன். இப்போ உங்களுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் வாழக்கூடிய காலங்களெல்லாம் ரொம்ப காலங்கள் பயன்படுது. என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. ஊழியத்துக்கு வரும்போது முழு நேரம் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஆங்கிட்ட சொன்னேன். எனக்கு கிண்டல் பண்ணாங்க. ஜோர்னா பையன் மாட்டிக்கின்னு பிரைஸ்தராட் அம்மா பிச்சைக்காரன் வந்து கொலை கொடுக்குற மாதிரி கேட்டில் அப்படியா மாடி போயிடுவையா, ஒழுங்காக வேலையை செய்துக்கின்னு வேலையை விட்டுனாது என்னாது. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ என்ன நம்ப மாட்டியான்னு கேட்டு, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். இது கனவுல கிடையாது, நேராக பட்ட பக்கத்தில் நேரடியாக பார்த்தேன். எனக்கு
அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுத்தினபடினால என் ஊழியத்தை சாதாரணமா ஆண்டவர் நடத்தல, அதே பெரிய காரியங்களை செய்ய நடத்தாரு. எவ்வளோ பிரச்சனையும் கூட கடந்து போனேன், எத்தனையோ ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டேன், ஆகாத கல்லை போல தள்ளப்பட்டேன். ஆனால் தலைக்கு மூலக்கல்ல ஆகி அவர் மேலே என்னை வச்சு மாளிகையாகவும் என்னை அநேகர் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கும் இன்னைக்கு வரையும் இனிமேலையும் அவர் என்னை நடத்துவார் என்ற நிலையில தான் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்போ சாதாரண மனுஷன் தான் என்ன ஆசீர்வதித்த அந்த தெய்வம். ஏன் நீ அவருக்கு தானே அவங்க நடத்த மாட்டாரா? ஏன்னா வேணும், இந்த தாகம் வேணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், இந்த ரட்சிப்போடு கூட பேசாம என் வாழ்க்கையில் அப்படியே போயிட முடியுமா? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து தானே எனக்கு சொன்னாங்க. யாரோ என்கிட்ட வந்தாங்கல்ல, அவங்க நேரத்தை அதுக்காக ஒதுக்குனாங்க. அவங்களோட வருமானம் போனாலும் பரவாயில்லன்னு போனாங்க. நம்ம திட்டா கூட அந்த திட்டை வாங்கிக்கின்னு திரும்ப 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 வந்து எவ்வளோ சொல்லி 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 அந்த ஆண்டவரை நமக்கு அவங்க போதிச்சாங்க இல்லையா? அதனால தானே ஒரு ரட்சிப்புக்கு வந்தது. அப்படி ரட்சிக்கப்பட்ட நான் இன்னைக்கு யார்கிட்ட போயிட்டு இயேசுவை போதிக்கிறேன்? இவர் தான் உன் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய கர்த்தர், இவரை எல்லாம் உனக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஆட்டுக்குட்டியும் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஒரு விடுதலையின் பஸ்கா விழாவை நடத்துறது ஆண்டவர். நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியும் பெருகி இருக்குன்னா உனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி இவர் தான் சொல்ல வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்குன்னா? உன் கையில என் கையில தான் இருக்கு. இன்னைக்கு சத்துரு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யறான். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல அவனுடைய காவல் இருக்கு. அவன் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே ஆயுதம் தெரிந்த பலவான போல இருக்கிறான். இவனை மேற்கொண்டால ஒழிய ஜனங்களை நீ கொள்ளையாட முடியும். மேற்கொள்றதுக்கு யார் போவார்? ஒரு வசனம், தாவீது எருசலேமின் கிணத்தில் தண்ணி மேல ஆசைப்பட்டு யார் போவான் என் தாகத்தை தணிக்க? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் எதிரி கையில அந்த ஆளு கையில இருந்து அந்த கிணறு ஒரே வாசல் 3 பராக்கிரமசாலிகள் போனாங்க. இயேசுன்னு சொன்னார், எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு நான் தாகமா இருக்கிறேன். யார் அவர் தாகத்தை தணிப்பார்? இன்னைக்கு வீரர்கள் கொடுத்தாங்க தாகத்தை தனி, கசப்புக்கு அந்த காடியை கொடுத்தாங்க. நாம என்ன கொடுக்க போறோம்? எதை செய்ய போறோம்? தேவன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் வல்லமையும் கொடுக்கிறாரு. சர்வசாதாரணமாக இந்த வார்த்தைகள் நீ ஏற்றுக்கொண்டு நீ சந்தேகப்படாமல் பேசும்போது ஒரு அற்புதங்கள் தானா நடக்கிறதை நீ பார்க்க முடியும். அசுத்த ஆவிகள் அலறி ஓடுறதை நீ பார்க்க முடியும். வியாதிகள் மறைகிற காரியத்தை நான் பார்க்க முடியும். பல பிரச்சனைகள் தலை உலகத்தை பார்க்க முடியும். விழுந்து போன குடும்பம் தலை நிமிர்ந்து வாழ்றதை பார்க்க முடியும். பல குடும்பங்கள் தலை நிமிர நாம காரணமாக இருக்க முடியும். ஆனா இத்தனை சூழ்நிலைகளை நமக்கு தேவன் ஆயத்தப்படி வச்சிருக்கிறாரு. நாம செய்த காரியம் என்ன செய்தது? என்ன பண்ண பழைய ஏற்பாடு ஊழியம் கிடையாது. ஏற்றுக்கிறது வந்தது தான் ஊழியத்தை என்ன பண்ண அவர் செய்தாரு. காப்பி பாருங்க, மத்திய 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் நம்முடைய 12 சீஷர்களையும் நம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் என்ன கொடுத்தாரு? வரும்போது என்ன அர்த்தம் வந்தாங்க? கொடுத்தது யார்? அதிகாரத்தை. இப்போ அவர்கிட்ட நீ வரும்போது, அவர்கிட்ட நான் வரும்போது தேவன் எனக்கு என்ன தர? அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த கலை தெரிஞ்சு போச்சுன்னா, அதிகாரத்தினால சத்துருக்களை கீழ்ப்படுத்தப்பட்ட சத்துருக்கள் மேல ஆளுகை செய்கிறவர்களாக மாறி போகுது. அது கீழ்ப்படிய மாட்டேன்னு தான் சொல்லும். அது உன்னை கீழ்ப்படுத்துவதற்கு பயமுறுத்தி பல காரியங்களை அது செய்யதான் செய்யும்.
ஆனால் தேவனுடைய அதிகாரத்துக்கு வானத்தர் தூதரத்தர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலம் முடங்கம் எடுத்து இருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறபடினால எல்லாம் கீழே தான் இருக்கு. அந்த நாமத்தை ஆளக்கூடிய அதிகாரமாக ஒரு செங்கோலாக தேவன் நம்முடைய கருத்தில் என்ன பண்ணணும்? வியாதி இருக்குதா, பிள்ளைக்கு வருதா, ஏற்றுமே நாமத்தை பயன்படுத்த கணிந்து அதட்டி பாரு. சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்து பாரு. சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் செயல்பட்டு பாரு. பெரிய காரியத்தை உன்னை கொண்டு தான் செய்வார். ஆண்டு யாரை கொண்டு தான் செய்வார். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு என்ன பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்க்கறது நல்லா வந்துருச்சு. ஒரு வாரம் ஊழியக்காரன் இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாம் தம்பித்து போய் அதிகாரத்தையும் ஆளுகையும் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? இயேசுவை பின்பற்றுகிறார். நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்து. ஆனா இதை நீ வளர்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்திற்குள்ளாக இருந்து நீ நாளுக்கு நாள் உன்னை அனலாக்கி கொள்ளணும். உன் வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அது உன்னுடைய காரியம். நாங்கள் செய்தோம். என்னை பயன்படுத்தும் என்றது மட்டும் எனக்கு ஜபம் இல்லை. ஏன்னா ஆண்டவரே வீட்டிலேருந்து என்னால் போக முடியும். நான் யாரையாவது அனுப்பிக்க இல்லைன்னா யாருக்கையாவது என்னை அனுப்பிச்சு 2 காரியத்தையும் கரெக்டாக செய்வோம். வெளியே போக முடியாத நாட்களில் பிரச்சனை உள்ள யாரையாவது கொண்டு வருவார் வீட்டுக்கு. எங்கேருந்து வெறுமையாக இருக்க நான் விரும்பவே மாட்டேன். எதையாவது ஒன்று பயன்படுத்தணும். ஏன்னா காலங்கள் குறுகினதா இருக்கு. அப்போ கொடுக்கப்பட்டு இருக்கிற தாளந்துகள் அதை வச்சு நான் சம்பாதிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அது தேவனுடைய காலத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. நமக்கு தெரியும் தாளந்துகள் கதை நமக்கு தெரியும். 5 கொடுத்தவன் 5 சம்பாதிச்சான், 2 கொடுத்தவன் 2 சம்பாதிச்சான், 1 கொடுத்தவன் மண்ணில் புதைச்சி வச்சான். சம்பாதிச்சவனுக்கு கிடைச்ச பரிசு நமக்கு தெரியும். புதைச்சி வச்சவனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டும் நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணுமா? பரிசு என்ன வேணும்? என்ன வேணும்? கவனிங்க, யார் இடத்துல அதிகமாக கொடுக்குறாரோ அவங்கள்ட்ட அதிகமாக கேட்பாரு. இப்போ சபையில் கொடுத்து உன்னை உட்கார வச்சது எதுக்கு? பொழுதுபோக்குக்கா? இந்த பெனாயா பட்டணத்தை பொழுதுபோக்குக்காக எங்கே கூடுவாங்க? அதுபோல் பெனாயா பட்டணக்காரங்க நல்லா சூப்பராக பேசுகிறாரு, நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க. பார்க்க வந்த இடமா இது? அதுதான். அப்ப தேவன் என்ன கொடுத்தாரு உனக்கு? தேவ வார்த்தையினால் நீ பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? இதற்கு உன்னுடைய கைமாறு என்ன என்பதை தேவன் கட்டாயம் கேட்பார் உனக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் சத்துரு கண்டு பயப்படுது. ஏன்னா சத்துரு பிடிக்க அவா இருக்கிறான். ஆனா உன்னை என்னை கிறிஸ்துக்களை தேவன் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய சகல அதிகாரங்களும் தன் பிள்ளைகளுடைய கருத்துல இன்னைக்கு அவருடைய மனவாட்டியாகிய சபையினுடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? சபையின் அங்கம் தான் நீ நான். இப்ப அதிகாரம் உள்ளவங்க யாரு? நாம தான். அவர் உண்மைன்னு சொல்லிட்டாரு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டேன். அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தரேன். கவனிக்குவேன். அப்ப இந்த அதிகாரத்தை வச்சு அது ஒன்றும் செயல்பட முடியாது, என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாதுன்ற வாக்கு தத்தத்தை நம்பி அதை அதை வேதனைப்படுத்தவும், அதை காலங்களாக நசுக்கவும், அதை பந்தாடவும் செய்ய வேண்டிய அதிகாரம் உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணல? இன்னைக்கு வந்து சப்போர்ட்டை தான் தேடுறேன். நீ எப்போ சப்போர்ட்டா மாறுவ? மட்டும் எப்பதான் மாறுவ? காலங்கள் குறுக்கி வருது. செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்கு. நாளைக்கு இருந்தது நமக்கு இல்லாம போலாம். ஆனா இன்னைக்கு நீ செய்த காரியம் என்ன? இன்னைக்கு நீயே நானும் செய்த காரியம் என்ன? இன்னைக்கு உனக்கு அந்த ஏக்கம் இருக்கா? ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் வெறுமையா வந்து நிற்க முடியாது. எதை நம்பி எத்தனையோ தாளந்துகளை கொடுத்து வச்சிருக்கிற இந்த தாளந்துகளை கொண்டு நான் இதை செய்தேன், இதை சம்பாதித்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு மன தைரியம் உனக்கு இருக்கா? இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம முக்கியமாக இருக்கிற ஜனங்கள் இருக்கு, நம்ம குடும்பத்திலே இருக்கு.
இதற்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ரட்சகராக தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறாங்க? நாம தான் பயன்படுத்தப்படணும். நாம தான் தேவனுடைய தானாதிபதியாக நிற்கணும். நாம தான் தேவ ராஜ்யத்தை கட்டணும். நாம தான் ஜனங்களை எங்க கொண்டு வரணும்? தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வரணும். இன்னைக்கு கட்டப்பட்டிருந்த ஜனங்களை கட்டவிழ்க்கக்கூடிய பொறுப்பு யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான். நம்முடைய தேவன் ஏன் கட்டவிழ்த்தார்னா மற்றவங்களை நம்ம கட்டவிழ்க்க முடியாதத்தான். கட்ட நம்மளை கட்டுகிற எவ்வளவு கட்டுகிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க. விடவே முடியாதுன்ற பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடியே போச்சு. இன்னைக்கு வரணும் விட முடியாதபடிக்கு நம்ம கூட இருந்தோம்னா எவ்வளவு பேர் கஷ்டப்படுங்க. சர்வசாதாரணமாக நம்ம கிட்ட இருந்து போயிட்டு. ஆனா இன்னைக்கு வரல அவங்களால என்ன பண்ண முடியாது. ஒரு சின்ன காரியத்தை கூட விட முடியாதபடிக்கு இருக்கிறாங்க. ஆனா பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. ஏன் நம்மளை விடுவிச்சாருன்னா இப்படியாப்பட்ட ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ரட்சகர் யாருன்னா நீங்களும் நான் தான். இவங்க சாத்தானுடைய கட்டுக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கட்டவிழ்க்கக்கூடிய நிலையில கர்த்தர் ஏற்கனவே கட்டவிழ்த்து இருப்பார். ஆனா மற்றவங்களை கட்டுகளை அவிழ்க்கிறது யாரால கட்டவிழ்க்க முடியும்னா நீதான். யாருதான் எதிர்பார்க்கிறாரு? யார்தான் பார்க்கிறாரு? கவனிச்சுட்டாருங்க. இந்த ஊழியத்தை கொடுத்து அவர் அழைப்பதில்லை. சங்கீதம் 46:11 சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் யாரோட இருக்கிறாருங்க? நம்ம 8:31 பார்த்தீங்கன்னா இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். விரோதமாக இருப்பவர் யார்? தேவன் யார் கொடுத்தார்? யார் கூட இருக்கிறது? எது நமக்கு எதிராக செயல்படும்? சத்துரு எது நமக்கு எதிராக இருக்கும்? பவுல் சொன்ன மாதிரி ரோமர் 8:36 சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் நம்மளை விட்டு என்னதான் என்ன பிரிக்கிற காரியம் என்ன சொல்றாரு? என்ன விட்டு உபத்திரவமோ தாக்குலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றையும் நாம் நம்மை நம்பிக்கைகிறவராலே எனக்கு நான் ஜெயிக்கிறோம். எதுதான் தோற்க எது என்ன தோற்கடிக்க முடியும்? நான் ஜெயிக்க பிறந்தவனா தோக்க பிறந்தவனா? ஜெயிக்க பிறந்த ஜெயிக்கிறவன் பயப்பட மாட்டான். பயப்படுறவன் ஜெயிக்க மாட்டான். நீ யாரு? நீ யாரு? யாரை கண்டா யாருக்கு பயம்? நீ சத்துருன்னு நடுக்கிறாங்க. கனவுல வந்தா கூட என்ன பண்றாங்க? கனவுல வந்தாவே நடுக்கிறவங்க நேரம் வந்துட்டானா என்ன பண்ணுவாங்க தெரியல. கனவுல வந்துட்டாவே எங்க பயம்? என்ன அப்படி தோற்றுறா என்ன எப்படி தோற்றுறா நேரடியாக வந்து நின்னா என்ன பண்ணுவாங்க தெரியல. யாரை கண்டு யாருக்கு பயம்? ரெண்டு காரியத்தை சொல்லிட்டாருங்க. ஒன்றும் உணர்ச்சியப்படுத்த மாட்டேன். எதுதான் எனக்கு மூல வசனம்? எதுதான் அந்த ஊழியத்துலன்னா இந்த வசனம் தான். ஒன்றா அப்ப சேதப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார் கையில தான் இருக்கு? ஏங்க அதை அடிக்கிறவன் உதைக்கிறவன் மிதிக்கிறவன் நான் தான் தெரிஞ்சா அது என்கிட்ட வருமாங்க. அதுகிட்ட உதப்படுற ஆளா இருந்தா யாருக்கிட்ட வராது? இப்ப நீ உதப்படுற ஆளா உதைக்கிறாங்க. நீ யாருன்னா எது கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஆளா? இது எனக்கு புரியுது கிடையாது. எடுத்துட்டு போடான்னு சொல்ற ஆளா? யாரு? இந்த காரியம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பார்க்க வேணாம். உபாகம் 28:10 பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தருடைய நாமம் 28:7 வாசி. உனக்கு விரோதமாய் எழும்பும் அதுதான் உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி
கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க பண்ணி ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எத்தனை வழியா வர? எத்தனை காது இது கேட்கும்? எத்தனை வழியா வர்றாங்க? 7 வழியா வருவாங்கம்மா. எந்த பக்கத்துல வருவாங்க? ஒன்னாம் வந்தாலும் ஓடுறதுக்கு எத்தனை வழி வச்சுக்கிறாரு? இப்ப எத்தனை வழியா அவங்க ஓடணும்? செதறடிக்கப்படாதானே ஓடுவாங்க. அப்போ உன் சத்துருக்கிற செதறடிக்கிறதுக்கு தேவன் யார் கூட இருக்கிற? நீ ஓடுறாடா, மற்றது ஓட்டக்கூடிய ஆளா? நான் சொல்றேன் நினைக்க, நான் ஏதோ வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் சத்தியத்தை பேசுகிறேன். இந்த சத்தியத்தை சந்தேகப்படாமல் நீ முழு மனத்தோடு ஏற்றுக்கொள்வாயானால் அப்படி என்ன கவனிச்சுட்டு அதிகாரம் முதல் அதிகாரம் 2-3 வசனத்தை நீ பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒருங்கிலும் பெருமையமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இரும்பு இருந்தது, தேவ ஆவியாக ஆசீர்வாதிக்கப்பட்டிருந்தார். 3வது என்ன சொன்ன? இல்லாத ஒன்று பேசுற, அது உண்டாச்சா இல்லையா? இல்லாத ஒன்று உனக்கு தேவன் சொன்னா, அவர் சொன்னா உண்டாகுமா உண்டாகாதா? அதை ஏன் நம்ப மாட்டீங்க? எனக்கு விரோதமா எத்தனை பேர் வேணா கூட்டிட்டு வரட்டா, ஆனா எப்படி ஓடுவாங்க? எப்படி வருவாங்க? அவர்களை ஒப்பு கொடுப்பதற்காகவே தேவன் என்னோட கூட. யார் ஒப்பு கொடுக்க? யார் கூட? அப்ப நீ தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா சத்துருக்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யாத்திராங்க 22-23 வாசிப்பு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகி நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் நான் உன் சத்துருக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன். விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன். வேறு யாரா இருப்பாருங்க? நீ நான் செய்ய வேண்டியது என்னங்க? அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிறது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிங்க, நான் முடிக்க போறேன். மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு சத்துருவே, விரோதமாய் சந்தோஷப்படாதே. சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சொல்ல முடியுமா உன்னால? சத்துருவே, நீ சந்தோஷப்படாது. நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய். சொல்லிப்பார், சொல்லிப்பார். பிரச்சனை தடுமாற்றியா? வாழ்க்கையில் செருக்கி மட்டியா? எழும்ப முடியாத நிலை இருக்கா? எல்லாம் தடையா இருக்கா? ஜான் ஏறின முடம் செலுத்தா? சத்துருவனை பார்த்து சிரிக்கிறாரா? 4 பேருக்கு சிரிக்கிற நிலையில உன் வாழ்க்கை வந்துருச்சா? அவனை பார்த்து சத்துருவே சந்தோஷப்படாது. நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். நான் இருந்துட்டே இருந்தான் கர்த்தர் வெளிச்சம் சந்தோஷத்துக்காக. நான் துக்கத்துல வாழக்கூடியவன் அல்ல, மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கக்கூடியவன். இன்னைக்கு முடவனை போல முடங்கி இருக்கக்கூடிய ஆள் அல்ல, மான் காலுகளை போல துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு பலத்தில நிரம்பினவன் நான். கர்த்தரின் வெளிச்சமாய் கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறாரு? யாரா இருக்கிறாரு? எதை குறித்து எனக்கு பயம் கிடையாது. சத்துருக்கு சவால் விடக்கூடிய சந்ததியாக நீ நான் மாறணும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி வந்துட்டு போற ஆளால நாம பங்குதாரர் பார்வையாளர்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம யாரா இருக்கக்கூடாது? பார்வை விஐபி கிடையாது. நம்ம
அவங்களுக்கு மேல விசேஷித்தவர்கள் என்னாலும் தேவனோடு கூட எல்லாவற்றையும் பங்குள்ளவர்களாக நம்ம அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற காரியங்கள் இதுதான். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற, ஆளுமையை கொடுத்திருக்கிற, வல்லமையை கொடுத்திருக்கிற, ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டார் என்ற வாக்கியம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதை நீ விசுவாசிப்பீர்களானா இன்னைக்கு வல்லமையற்ற நிலையில, அடிமதனத்திற்குள்ள, இன்னைக்கு வாழ முடியாத நிலையில வாழக்கூடிய ஏராளமான ஜனங்களுக்கு இன்னைக்கு விடுவிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை எடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை வழிநடத்தும் என்று எத்தனை பேர் கேட்கப்படும்? நான் அடிக்கடி சாதாரணமான வாழ்க்கைக்காக நம்ம இந்த ஆண்டவருக்குள்ள வரல. நான் ஊழியத்திலே அப்படி தான் கேட்டேன். எல்லாரும் போல சாதாரணமாக ஊழியம் பண்ணுறது நான் வரவே மாட்டேன். ஏன்னா அது நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க திரும்பி திரும்பி பார்க்கணும், என்னை கூப்பிடணும், இந்த வார்த்தையை நான் சொல்லணும், ஒரு ராஜ்யத்தை கட்டணும், ஒரு சேனையாக எழுப்பினா என்னை நீ அதிகாரம் உள்ளவர்களாக, என்னை தாழ்ந்துகளால வரங்களினால கட்டாயம் நீங்கிறது. ஏன்னா ஜனங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கு, பிரச்சனை அதிகமாக இருக்கு, அவங்களுக்கு தீர்வை நீ எதிர்பார்க்குறாங்க. ஒன்று நான் கண்ட ஊழியத்தின் பாதையில் ஒன்று கண்டேன், எதை சொன்னாலும் கேட்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரச்சனை தீர்வு. நீ மசூதி கூப்பிட்டாலும் வரத்துக்கு ரெடி, நீ இந்து கோயில் கூப்பிட்டாலும் வரத்துக்கு ரெடி, சர்ச்சை கூப்பிட்டாலும் வர ரெடி. ஆனால் ஒரே ஒன்று நிம்மதி அவங்களுக்கு, அவங்க பிரச்சனை தீர்வு. பிரச்சனை தீர்ந்ததுன்னா நீ எங்கே கூப்பிட்டாலும். இப்போ நம்ம எப்பேற்பட்ட காரியம் வேணும்? பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கணுமா, நாமளே பிரச்சனையாக இருக்கணும்? இப்போ பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவன் வார்த்தையாக நம்மளோடு தான் இருக்குது. இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? இப்போ யுத்தம் எங்கே இருக்கு? ஒரு பிரச்சனையின் பின்னாடி சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன இருக்கு? பற்பல விதமான ஆவிகள் இருக்கு, பற்பல ஆவிகள் நம்மளை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ அந்த மனுஷனை விடுவிக்கிறேன்னா அந்த ஆவியினுடைய தொடர்புலேருந்து அந்த மனுஷனை விடுவிக்கணும். அப்போ விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் யாருக்கு தந்தாருன்னா உலகம் எனக்கு தான். அப்போ இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாரத்தில் வளர்ச்சி கொள்வதற்கு நீ யார் கூட இருக்குன்னா தேவனோடு இருக்கணும். இப்போ நான் பேசுகிறேன், எனர்ஜி போச்சா இல்லையா? அப்போ என்கிட்ட இருக்கிற வல்லமையை வெளிப்படத்தான் செய்யும். ஆனால் திரும்பியாக நான் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? இந்த வல்லமையில் நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நேரம் எடுக்கணும். தேவ வார்த்தைகளுடைய வாழ்க்கையை இணைச்சிக்கணும். இப்படி தேவனுடைய அதிகாரத்தை பெற்று அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக நான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் சகல காரியத்தையும் கொடுத்து அவர் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்த அந்த எல்லா நிலையிலும் பயன்படுத்தி இப்போ எத்தனை பேர் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்ல போறீங்க? நான் ஜோம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? சின்னவங்க பெரியவங்கிட்ட பாகுபாடே கிடையாது. ஏன்னா கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை நான் ஊட்ட போகிறேன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் தான் தீர்க்க தரிசனம் சில பிள்ளைங்க கூட வரும். வர ஒன்றா நான் ஞானசேனை எடுக்கலன்னா எடுப்பேன். ஆனால் வரங்கள் உங்கள் மேலே ஊற்றுவதற்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே என்னை பயன்படுத்துன்னு எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? தேவனே என்னை பயன்படுத்து. ஆண்டவரே இத்தனை காலங்கள் ஆயிடுச்சு, இதுவரையிலும் நான் செயல்பட்ட காரியம் ஒன்றும் இல்லாதது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் உண்டாக்கிட்டாங்க. சுற்றின கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொன்னீங்க. ஏராளமான பிரச்சனைகள் உள்ள ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவரே இன்னைக்கு யாரை விடுவிப்பாங்க என்ற நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே இன்னைக்கு தேவைகளை தேடி ஓடக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர், மலை மேல் இருக்கிற பட்டணம் நான் தான்,
ஆண்டவரே உலகத்திற்கு வெளிச்சம் நான் தான். ஆண்டவரே மற்றவங்க வாழ்க்கைக்கு சுவை கொடுக்கக்கூடிய உப்பு நான் தான். ஆண்டவரே என்னை பயன்பாட்டுக்குள் கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இன்னைக்கு என் மூலமா சாதாரணமாக பேசுகிற வார்த்தையின் மூலமா பல அற்புதங்கள் நடக்க ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே என்ன வெற்றி எனக்குள்ள என்ன இருக்கோ அதையே நீ பயன்படுத்தினப்பா. ஒரு சின்ன பையன் கையில் இருந்த அப்பமும் ஆண்டவர் மீன் துண்டுகளை வச்சு 20,000 ஜனங்களுக்கு மேலே பயன்படுத்துகிற ஆண்டவர் என் கையில் இருக்கிறத மற்ற வச்சு எனக்கு பல ஆயிரம் ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாக பயன்படுத்தின ஆண்டவர். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? நீதான் லமா ஷாக் பர அந்தரே ஊராவா லமா சந்தரே. ஆமாம், பிரச்சனைகள் இருக்கு, தடைகள் இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் ஒரு குழந்தை இல்லை, இன்னும் போராட்டங்கள் இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வறுமை நீங்கிற இன்னைக்கு தருகிற நிலை மாறல. பல கட்டுகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கட்டுகள் செல்லடிக்கப்படணும். ஆண்டவரே செஞ்சல் மேலே இறங்கின ஆவியானவர் அந்த கட்டுகளை 100 போல அறுத்து போட்டது போல இன்னைக்கு கட்டுகள் அறுபட்டு போவதாக, ஒவ்வொரு நிமிட முடியாதபடி இருக்கிற கட்டுகள் அறுபட்டு போவதாக, வியாதிகள் அகன்று போவதாக, ஆண்டவரே தீராத வியாதிகள் மறைவதாக, நோய்கள் நீங்குவதாக, தரித்திரங்கள் மறைந்து போவதாக. நீதான் தர்மக்காரபால் விரோதமாக எழுதக்கூடிய மாந்திரிக வல்லமைகள், விரோதமாக சொன்ன குறித்தல்கள், ஆண்டவரை எல்லா விதமான சத்தினுடைய கிரியைகள், விரோதமாக அனுப்பப்பட்ட ஆவிகள் ஏற்று கிறிஸ்துவிய நாமத்தினாலே லூக்கா 10:19 படி அவர்களை மேற்கொள்ளும் ஆண்டவரே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையை முழு இருதயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆமென் அப்படியே நீ செய்கிறீர்கள் ஆண்டவரே. தோற்றம் என்று சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் நிரந்தரமா இன்னைக்கு வியாதியா வந்திருப்பாங்க. ஏற்றுக்கு நான் வியாதி விலக்கு பிரச்சனைகள் வந்திருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு மாசி ஆண்டவரே, ஆண்டவரே 10 பரீட்சை எழுதுறாங்க ஆண்டவரே. பரீட்சைக்கு ஆயுதமாக பிள்ளைகளுக்கு செழித்த தாங்க, மன திகைப்போ துர்ச்சாட்டங்களோ ஆண்டவரை ஒன்று இல்லாதபடிக்கு கற்று அந்த பிள்ளைகளுக்கு தெளிவத்தை அந்த வழி நடத்துகிறேன் ஆண்டவரை. ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த தயவுல கருத்துல மூடிக்கொள்வீராக. ஆவியில நிறைஞ்சு பேசுங்க, ஆவியில நிறைஞ்சு பேசுங்க. வீரன் தர்ராக்கான ரோஷியந்தரே, வீரன் தர்ராக்கானபா பூமிபாபாபா வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அக்கினியை போட வந்து அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வாக்கு நிறைவேறும். ஒவ்வொருவரும் அக்கினியா மாறட்டும். வீரால வந்தரவனமா குடும்பமா அக்கினி ஜோதியை போட்டிருக்காங்க, அக்கினி ஜோதியை போட்டிருக்காங்க. உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கு, உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கு. நிர்மூலமா உன் வேண்டுதல் கேட்கப்படுகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. நிர்மூலமா உன் துக்கம் மாறுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. விலகின முகங்கள் உடைகிறது. ஆசீர்வதிக்கிறேன் தொழில்கள் விருத்தி அடைத்து வருமானங்கள் அதிகரிக்கிறது. ஆதித்ய வளர்ச்சி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கழுகை போல சக்தி ஆண்டவரே. ஆண்டவரே மண்ணோடு கூட மண்ணாக ஒட்டி இருக்கிற நிலமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பிடித்தெடுத்த காரியங்கள் உண்டாகட்டும். நீரந்தரபன் அக்கரபதா ஊரபா சந்தரபாபா ஊரபாபா பாபா காற்றே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தவரே. காற்றே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்தவரே. அசைவான தூய வேதனாவியே
அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே, ஆண்டவரே வீக்காவாக்கண்ணா முழங்கால்களை உடைக்கிறார்கள் ஆண்டவரே, முழங்கால்கள் ஆண்டவரே, தன்னை காலத்தை விட்டுவிடுகிறார்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நீச்சல் ஆடக்கூடிய நீச்சல் ஆடும் அபிஷேகத்தை நீச்சல் ஆடும் இறங்கட்டும் ஊராவா ஊராவா சந்தலே கட்டலவா பயலா குழந்தைகளை நடத்தி ஆசீர்வதித்து குடும்பத்தின் தேவைகளை சந்தி ஆண்டவரே உங்களுடைய சம்பளத்தை நம்பி வந்திருக்கிறாங்க. மன நிம்மதியை தாரும் ஆண்டவரே, பயங்கள் நீங்கி தைரியத்தின் ஆவியாக நிரப்பும் உண்மை பற்றி கொள்வதில் உண்டாகிற தைரியத்தை தாரும். விரோதமாக எழுத்துகிற சத்துருக்கள் சிறுகரிக்கப்பட்டு ஒன்றும் வாய்க்காமல் போகட்டும். எங்கள் எல்லைகள் இயேசுவின் ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்ட வீடுகளாக இருக்கட்டும். சுகவாழ்வு பெருகட்டும். கர்த்தாவே உடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஜனமுள்ள காலத்தில் வழிநடத்தி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நேரத்தை நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுடன் ஆமே ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் பராமரிப்பும் நடத்துகிறோம். நம்ம அனைவரோடும் வந்திருக்கிறவர்கள் அனைவரும் குடும்பங்களோடும் இந்த சத்தத்தை கேட்ட சகல குடும்பங்களையும் என்று நீடித்து நிலைத்திருக்கிறார். God bless you. God bless you.